வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் மோடி. வரும் கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை. பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாட்டம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நீச்சல் போட்டிகளில் கர்நாடகாவின் ஸ்ரீஹரி நடராஜ் 7 தங்கப் பதக்கங்களை வென்றார். விரிவான செய்திகள். கேரளாவில் ஆட்சியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி முன்னணியும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சியினரும் முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட முக்கியமான அரசின் முன்முயற்சிகளுக்கு எதிர்மறையான நிலைப்பாட்டை எடுத்து வாக்கு வங்கி அரசியலை நடத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறை கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சபரிமலை விவகாரத்தில் கேரள அரசு அம்மாநில மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஆனால் மத்திய அரசு இந்த பிரச்சனையில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கேரள மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். நாட்டில் கலாச்சாரம், வரலாறு மற்றும் மத நம்பிக்கைகளை மதிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுவது வழக்கமான ஒன்றுதான் என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தையும் கேரளாவில் ஒரு கருத்தையும் கூறி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் தமது அரசு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளதாக பிரதமர் மேலும் கூறினார். சீனாவை விட அதிக அளவு அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்க்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்த அவர், நாட்டில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கைபேசி உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வந்ததாகவும் இது தற்போது 120ஆக அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக 5 முன்னோடி திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், குழந்தைகள் கல்வி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, முதியோருக்கு மருந்துகள், விவசாயிகளுக்கு சாகுபடி திட்டங்கள் ஆகியவை இவற்றில் அடங்கும் என்றார். தற்போது மேலும் ஒரு நடவடிக்கையாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பொது பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் திட்டமும் இதில் அடங்கும் என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். 4 years back, did anyone think that India could be the fastest growing economy? In 4 years, we have made the transition from being one of the fragile 5 nations to the fastest growing large economy. இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், நாட்டு மக்களின் நலனுக்காக பத்மநாப சுவாமி கோயிலில் தாம் பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தேசிய நெடுஞ்சாலை 66 கொல்லம் புறவழிச்சாலையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், சாலை, ரயில், தரைவழி, நீர்வழி, ஆகாய வழி ஆகிய போக்குவரத்து திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக கூறினார். முன்னதாக ஒடிஷா மாநிலத்தில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பாலாங்கீர் பிச்சுபுலி ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்தார். மேலும் பாலாங்கீரில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். ஜார்சுகுடா, விசியநகரம் மற்றும் சாம்பல்பூர் ஆங்கூல் இடையேயான 813 கிலோமீட்டர் நீள மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், தமது அரசு சுற்றுலாத்துறையில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் உலக சுற்றுலா கவுன்சிலில் இந்தியா கடந்த ஆண்டு 3வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
நடப்பு கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அறிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2019-20 கல்வியாண்டில் ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீடு பாதிக்காத வகையில் புதிதாக 25% இடங்கள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். இதற்கான நடவடிக்கைகளில் மனிதவள அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் உரிய திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக நேற்று பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்தின் அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என்றும் மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தியின் தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மைக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமைத்துள்ள அகிலேஷ் யாதவ் மற்றும் மாயாவதி போன்றவர்கள் பிரதமர் வேட்பாளர்களாக தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு அமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்தார். மக்களவையில் மாயாவதி கட்சியினர் முதலில் ஒரு தொகுதியையாவது கைப்பற்ற முயற்சிக்க வேண்டும் என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார். அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க வேண்டியது அவசிய தேவை என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் சார்பில் டிடி சயின்ஸ், இந்தியா சயின்ஸ் ஆகிய 2 தொலைக்காட்சி அலைவரிசைகளை புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த 2 அலைவரிசைகளும் அறிவியல் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காகவே பிரத்யேகமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் அறிவாற்றல் மற்றும் திறமை ஆகியவற்றுக்கு பற்றாக்குறை ஏதுமில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த 2 புதிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலம் ஏராளமான மக்கள் தங்களது அறிவியல் அறிவை மேலும் வளர்த்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். मैं हृदय से अभिनंदन करना चाहता हूँ दूरदर्शन के भी अपने सभी साथियों का और हमारे साइंस एंड टेक्नोलॉजी के प्रसार के साथियों का कि जिन्होंने आज इस क्षण को साक्षात देश के सामने लाने के लिए अपना बहुत महत्वपूर्ण योगदान दिया है. நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் அமித் கரே, தூர்தர்ஷன் நாட்டின் 3 கோடி இல்லங்களை சென்றடைகிறது என்றார். அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷன் அறிவியலை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். குழந்தைகள் மத்தியில் அறிவியல் மனோபாவத்தை வளர்க்க இந்த தொலைக்காட்சி அலைவரிசை மிகவும் உதவிகரமாக அமையும் என்று பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி சசி சேகர் வேம்பட்டி கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய தூர்தர்ஷனின் இயக்குனர் ஜெனரல் சுப்ரியா சாஹூ, இந்த 2 தொலைக்காட்சி அலைவரிசைகளின் தொடக்கம் 60 ஆண்டுகால தூர்தர்ஷன் வரலாற்றில் முக்கியமான திருப்பம் என்று குறிப்பிட்டார். தூர்தர்ஷனின் முக்கியத்துவம் எப்போதும் நீடித்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் 9வது சர்வதேச நுண்ணீர்ப்பாசன மாநாடு இன்று தொடங்குகிறது. மத்திய நீர்வளம் மற்றும் நதிகள் அபிவிருத்தித்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 3 நாள் மாநாட்டை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைக்கிறார். சொட்டு நீர் பாசனம் உள்ளிட்ட மிக குறைந்த அளவில் தண்ணீரை பயன்படுத்தும் பாசன முறைகள் மற்றும் நவீன விவசாய முறைகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நுண்ணீர் பாசன முறையை பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சிகளும் இடம்பெறும். மொத்தம் 56 நாடுகளைச் சேர்ந்த 740 பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் 100 வெளிநாட்டு பிரதிநிதிகளும் அடங்குவர். பாதுகாப்பான வேலை என்பதாலேயே நாட்டில் பெரும்பாலானோர் அரசு வேலையை அதிகம் விரும்புவதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேலை மற்றும் வாழ்வாதாரம் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், அரசு வேலையை மட்டுமே பெரும்பாலானோர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நாட்டில் தனியார் துறையில் உள்ள நல்ல வேலை வாய்ப்புகளையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி அரசு ஏராளமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
நிகழ்ச்சியில் பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், குறிப்பிட்ட வேலையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மற்ற வேலைகளை புறக்கணிப்போரை வேலையற்றோராக கருத முடியாது என்றும் தெரிவித்தார். ரயில்வேயில் ஏராளமான காலி பணியிடங்களுக்கு 1,50,00,000 பேர் விண்ணப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டும் சிலர், இந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் கும்பமேளா நேற்று தொடங்கியது. இந்த கும்பமேளாவில் நேற்று ஒரே நாளில் சுமார் 2 கோடி பேர் புனித நீராடினர். இந்தியாவிலேயே மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படும் பிரயாக்ராஜ் கும்பமேளா நேற்று தொடங்கி 55 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்களும் சாதுக்களும் வந்து புனித நீராடி வருகிறார்கள். ஏராளமான துறவிகளும் பல்வேறு மடங்களின் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். முதல் நாளான நேற்று மட்டும் சுமார் 2 கோடி பேர் அங்குள்ள கங்கை நதியில் நீராடியதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சுமார் 12 கோடி பேர் கும்பமேளாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி தலைநகர் தில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்தும் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் பிரயாக்ராஜுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. கும்பமேளா நாளில் கங்கை நதியில் நீராடுவதன் மூலம் தங்களின் பாவங்கள் அகலும் என்ற நம்பிக்கை மக்களிடையே இருந்து வருகிறது. அஇஅதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமி, ஆர் வைத்தியலிங்கம் தலைமையிலான பிரதிநிதிகள் சென்னையில் நேற்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினர். அப்போது முதலமைச்சரும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லை என்று தெரிவிக்கும் மனுவை அவர்கள் ஆளுநரிடம் அளித்தனர். இதே விவகாரம் தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு வைத்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் அஇஅதிமுக நிர்வாகிகள் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய KP முனுசாமி, முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் மக்களவைத் தேர்தலில் தோல்வி பயம் காரணமாகவும் அஇஅதிமுகவின் நல்லாட்சிக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலும் மு.க.ஸ்டாலின் ஆளுநரிடம் மனு அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். விவசாயத்திற்கு உதவும் மாடுகளை போற்றி வணங்குவதுடன் அவற்றுக்கு பொங்கல் வைத்து வழங்கும் மாட்டுப் பொங்கல் தமிழகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான இன்று மாநிலம் முழுவதும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிராமங்கள் தோறும் விவசாய பணிகளுக்கு பெரும் உறுதுணையாக இருப்பதுடன் கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் மக்களின் வாழ்வில் கலந்துவிட்ட கால்நடைகளை போற்றி பாதுகாக்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை ஒட்டி வீடுகளில் வளர்க்கப்படும் காளைகள், பசுக்கள் உள்ளிட்டவற்றை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அலங்கரிக்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் கடின உழைப்பை தரும் மாடுகளுக்கு பொங்கல் வைத்து படைத்து மாடுகளுக்கு வழங்குவது வழக்கம். சில ஊர்களில் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் மாடுகளை ஓடவிடுவதும் தொன்று தொட்டு நடைபெற்று வரும் பண்டிகையாக உள்ளது. மாடுகளின் கழுத்தில் கரும்பு, பனங்கிழங்கு போன்றவற்றை மாலைகளாக அணிவித்து ஓடவிட்டு விரட்டி பிடிப்பதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது. உழவு தொழிலுக்கு பயன்படும் எருதுகளையும் பால் வழங்கும் பசுக்களையும் போற்றி பாதுகாத்த முன்னோர்களின் வழியில் இன்றும் மாட்டுப்பொங்கல் நடைமுறையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு தொடங்கும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நேற்று பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் உதவி கமாண்டன்ட் ஒருவர் உயிரிழந்தார். கத்துவா மாவட்டம் ஹீராநகர் பகுதியில் நேற்று காலை இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் துருப்புகள் கண்மூடித்தனமாக அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தின. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய துருப்புகளும் துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த மோதலில் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த உதவி கமாண்டன்ட் ஒருவர் படுகாயமடைந்தார். ஜம்மு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசு கூடுதலாக 6,084 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. ஊரக பகுதிகளில் ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
கடந்த 4 ஆண்டுகளில் செய்யப்பட்ட அபிவிருத்திகள் மூலம் இந்த திட்டத்திற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மொத்தம் 61,084 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வலிமையான கூட்டணி அமைத்து போட்டியிடும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களை பிஜேபி கூட்டணி கைப்பற்றும் என்று கூறினார். கொடநாடு விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இதுபோன்ற ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் வருவது வழக்கமான ஒன்றுதான் என்று குறிப்பிட்டார். சென்னை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் திருநாள் நேற்று பொது விழாவாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளான பொங்கல் விழாவை கொண்டாடுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விழாவில் பேசிய ஆளுநர் கூறினார். ஆளுநர் மாளிகையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு அவர் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்த வழக்கு வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கே பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் உள்ள சிலுவம்பாளையத்தில் பொங்கல் பண்டிகையை நேற்று கொண்டாடினார். இதனை முன்னிட்டு அந்த கிராமத்தில் ஏராளமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கு நடைபெற்ற சிலம்பாட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றதுடன் கிராமிய நடனங்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் ஊர் மக்களுடன் கண்டுகளித்தார். முன்னதாக காளைகளுக்கு அவர் உணவுகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக நாளை காணும் பொங்கல் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. காணும் பொங்கல் தினத்தன்று கடற்கரையில் பெருமளவுக்கு மக்கள் கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானம் மூலம் கண்காணிப்பு, குதிரைப்படை வீரர்கள் ரோந்து பணி, ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவிப்புகள், கண்காணிப்பு கோபுரங்கள் என பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் சுமார் 15,000 காவலர்கள் ஈடுபட உள்ளனர். முதன்முறையாக சென்னையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த டிராஃபிக் ரோபோ போலீஸ் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் புதுதில்லி உட்பட வடமாநிலங்களில் தொடர்ந்து கடும் குளிர் மக்களை வாட்டி வருகிறது. குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், மேற்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தின் வடகிழக்கு மற்றும் வட சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளில் கடும் குளிர் தொடர்ந்து நிலவி வருகிறது. பனிமூட்டம் காரணமாக தலைநகர் புதுதில்லிக்கு நேற்று 13 ரயில்கள் தாமதமாக வந்து சேர்ந்தன. அடுத்து வருவது உலகச் செய்திகள். பிரெக்சிட் அமைப்பிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பு பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நேற்று மீண்டும் தோற்றுப்போனது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது சம்பந்தமான வாக்கெடுப்பில் வெற்றி பெற பிரிட்டன் அரசு கடுமையாக முயற்சித்து வருகிறது. ஆனால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியே அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே ஏற்கனவே கொண்டு வந்த வாக்கெடுப்பு தோல்வியுற்ற நிலையில் நேற்று மீண்டும் 2வது முறையாக வாக்கெடுப்பு நடைபெற்றது. ஆனால் இம்முறையும் பிரதமர் தெரேசா மேவுக்கு தோல்வியை கிட்டியது. மொத்தமுள்ள 432 உறுப்பினர்களில் 230 உறுப்பினர்கள் வாக்கெடுப்புக்கு எதிராக வாக்களித்தனர். வாக்கெடுப்பு தோற்று போனதால் தெரேசா மே அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ஜெரமி கார்பின் அறிவித்துள்ளார். ஈரானில் போயிங் 707 ரக ராணுவ சரக்கு விமானம் ஒன்று மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 15 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்தில் ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிர்கிஸ்தானிலிருந்து சரக்குகளை ஏற்றிக் கொண்டு வந்த இந்த விமானம் ஃபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியது. மோசமான வானிலையால் ஓடுதளத்திலிருந்து வழுக்கிச் சென்ற அந்த விமானம் விமான நிலைய தடுப்புச் சுவர் மீது பயங்கரமாக மோதி தீப்பிடித்தது. இதில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 16 பேரில் 15 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பியிருப்பதாகவும் தெஹ்ரானிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீப்பிடித்த அந்த விமானத்தில் ஒரு சில பாகங்கள் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் விழுந்துள்ளன. இந்த விமான விபத்து குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள்.
விமானத்தை தவறான ஓடுபாதையில் தரையிறக்கியதே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கென்யா தலைநகர் நைரோபியில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் குண்டு வெடித்ததில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டனர். நைரோபியில் உள்ள சொகுசு ஹோட்டல் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் மீது இந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குண்டு வெடித்ததும் ஹோட்டல் மற்றும் அலுவலகங்களில் இருந்த மக்கள் சிதறி ஓடினார்கள். ஹோட்டல் நுழைவாயிலில் 5 சடலங்கள் காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோமாலியாவைச் சேர்ந்த அல் ஷபாய் என்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது. இதே அமைப்பு கடந்த 2013ஆம் ஆண்டு நைரோபியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் தாக்குதல் நடத்தியதில் 67 பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கும் நைரோபி காவல்துறையினருக்கும் இடையே சுமார் 2 மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோட்டலில் தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கர்நாடகாவின் ஸ்ரீஹரி நடராஜ் நீச்சல் போட்டிகளில் 7 தங்கப் பதக்கங்களை வென்றார். மற்றொரு கர்நாடக வீரர் SP லிகித் நீச்சல் போட்டிகளில் 5 தங்கப் பதக்கங்களையும் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். மகாராஷ்டிரா அணி பதக்கப்பட்டியலில் 64 தங்கம் உட்பட 177 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. தில்லி அணி 47 தங்கம் உட்பட 121 பதக்கங்களுடன் 2வது இடத்திலும், ஹரியானா 37 தங்கம் உட்பட 110 பதக்கங்களுடன் 3வது இடத்திலும் உள்ளன. அடிலைடில் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்தது. இதையடுத்து 299 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 49.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. ஏற்கனவே சிட்னியில் முடிவடைந்த முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்தியா நேற்றைய ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் தொடரில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் நிக்கோலஸ் மான்ரோ இணை தற்போது விளையாடி வருகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். இந்த இணை ஜெர்மனியின் கெவின், குரோஷியாவின் நிக்கோலா இணையுடன் விளையாடி வருகிறது. மற்றொரு இணையான இந்தியாவின் ரோகன் போபண்ணா, மெக்சிகோவின் திவிட் சரண் இணை இன்று நடைபெறும் மற்றொரு இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ், மிக்கல் ஏஞ்சல் இணையுடன் மோதவுள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று போட்டிகளில் உலகின் 2ஆம் நிலை வீரரான ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர், கெர்பர், கரோலின் ஒஸ்னியாக்கி ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை. அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நீடிப்பதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வருவது உலக அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.
பெருவில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பிரான்ஸ் நாட்டின் ஸ்டீஃபன் பீட்டர் ஹன்சல் பட்டம் வென்றுள்ளார். 13 முறை இப்பட்டத்தை வென்றுள்ள அவர் 323 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை லாவகமான யுத்தியுடன் விரைந்து முடித்து பட்டத்தை கைப்பற்றினார். 2ஆம் இடத்தை நாசர் அல் அத்தியாஸ் பிடித்தார். ஸ்பெயினின் கார்லஸ் செயின்ஸ் 3ஆம் இடம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சுற்றுலாத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் மோடி. வரும் கல்வியாண்டிலேயே உயர்கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் மக்களவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நம்பிக்கை. பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக மாட்டுப் பொங்கல் இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாட்டம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி நீச்சல் போட்டிகளில் கர்நாடகாவின் ஸ்ரீஹரி நடராஜ் 7 தங்கப் பதக்கங்கள் வென்றார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.